பிரைஸ் லார்ட். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஜெபமே ஜெயம். ஜெப கூடுகையில் கூடியிருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். Amen. தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறபடியே இந்த சங்கீதம் 112 தொடர்ந்து நம்ம வார்த்தையில் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மளை அவருடைய வார்த்தையை கொண்டு தொடர்ந்து உற்சாகப்படுத்துவாராக. நமக்கு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தை செய்வோம். Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, Amen. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல மன்னிக்கிறது எங்கள் போல கடன்களை எங்களுக்கு மன்னியும். மன்னியும் ஆண்டவரே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. Amen. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்குகளை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். Amen. ஆமென். பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. நன்றி. எங்களை மீட்டீரே உமக்கு நன்றி. எங்களை ரட்சித்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனே இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக கொடுத்தீரே உமக்கு நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்க மேல பாராட்டின கிருபைக்காகவும் உங்களுடைய அன்பிற்காகவும் நன்றி அப்பா பிதாவே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளார ஊற்றிருக்கிறதே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆவியானவர் கொண்டு எங்களை நிரப்புவீராக. ஜெபமே ஜெயம். ஜெப கொடுகையில ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உம்முடைய ஆவியை கொண்டு நிரப்புவீராக. எங்களுடைய நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புவீராக. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தை தருகிற ஆண்டவரே இந்த வெளிப்பாட்டின் அறிவுக்குள்ளார கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துவீராக. சகல சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவருடைய தயவினால நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்கிறார். ஜெயத்தை தருகிறார், பலன் தருகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலத்தை தருகிறார். சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதனால வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் தொடர்ந்து வார்த்தை தியானிக்கிறோம். சங்கீதம் 112 ஒவ்வொரு வசனமாய் நாம் படிக்கும்போது ஒன்னே ஒன்று தெரியுது. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் மேல அவ்வளோ பெரிய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையோட வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். யோசிச்சு பாருங்க. இருளில் வெளிச்சம் உதிக்கும். அவன் இருதயம் கர்த்தரிடமே திறனாக இருக்கும். வாரி இறைப்பான் கூட அந்த 10 வசனமும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய பலன் உண்டாகுது. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் பிரியமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சந்ததி பலப்படுகிறது மட்டும் இல்லை, அவர்கள் ஹெல்த்தியாக மட்டும் இல்லை, வெல்த்தியாகவும் இருக்கிறாங்க, வயசாக இருக்கிறாங்க. துன்மார்க்கனதை கண்டு மனம் மடிவாகி பற்களை கடித்து என்ன பண்ணுறான்? கரைந்து போவான். எவ்வளோ பெரிய கிருபை. இன்னைக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிற மக்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான், 2 ஆப்ஷன் தான். ஒன்றே ஒன்று இல்லை, 2 ஆப்ஷன். ஒன்று நம்ம பக்கம் சேர்ந்துடணும், பழச்சிக்கலாம். அவங்க இல்லை 7 புதிய வழியிலே ஓடி போகணும். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டோரை நம்ம சேவிக்கும் போது பயமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஸோ நான் பயப்படுவதற்கு நான் அடிமை கிடையாது, பயப்படுவதற்கு நான் அந்நியன் கிடையாது. அதாவது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம அந்நியர்கள் கிடையாது. We are not foreigners to the blessing of God. We are the household of God. We are the children of God. தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இவ்வளோ பெரிய கிருபை. இப்போ இவ்வளோ நாள் சங்கீதம் 112 படிக்கிறோமே. சங்கீதம் நீ சொல்லு, என்ன உனக்கு இதில் what do you take it from this?
ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக வீடு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஆமென். அப்புறம் அதில் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. நம்மளுடைய சந்ததி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் இதெல்லாம் கடவுள் வச்சிருக்காருன்னா, இதெல்லாம் நம்மளுடைய அழைப்பே ரொம்ப உயர்ந்த அழைப்பு. உயர்ந்த தேவனுடைய உயர்ந்த அழைப்பே பெருசு. அவர் செய்யற பாருங்க, சாதாரணமா இந்த வசனத்தை எடுத்துக்க முடியாது. இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தருது. கர்த்தருக்கு என்னை பத்தி இப்படி ஒரு ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படி ஆசைப்படவே ஃபர்ஸ்ட் முடியாது. கர்த்தர் இப்படி ஒரு ஆசையை வச்சிருந்து நாம் அதை நம்பலனாலும் அது நமக்கு சேராது. அதனால ஆண்டவர் சொல்றார், பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு. அப்போ அவருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமா மாற்றுவதற்கு தான் பிரசங்கம் தேவைப்படுது. பிரசங்கிக்கிறவன் தேவைப்படுறான். நாங்க எங்க வேலை இதை எடுத்து உங்களுக்கு பிரசங்கிக்கணும். அப்போஸ்தலர்கள்னாலே அனுப்பப்பட்டவர்கள் அர்த்தம். They are sent. Why they are sent? To preach the good news. அப்போ கடவுளுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க அனுப்பப்பட்டிருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்? சரியான இந்த வார்த்தைகளை பிரசங்கித்தால்தான் தேவனுடைய மக்கள் அதை என்ன பண்ண முடியும்? முதலாவது கேள்விப்பட முடியும். இந்த ஆர்டரை நம்ம மறக்கவே கூடாது. கடவுள் அனுப்புகிறார் மக்களை, அனுப்பப்பட்டவர்கள் போதிக்கிறார்கள், போதித்தவர்கள் போதிக்கிறத கேட்டு மக்கள் கேள்விப்படுறாங்க, கேட்கறாங்க, கேள்விப்படுறாங்க. they come to know the truth. அடுத்தது விசுவாசிக்கிறார்கள். விசுவாசிக்கும் போது அடுத்தது நடக்குது, அந்த தேவனை தொழுது கொள்றாங்க. தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பந்தார்கள், பரிகாரியா இருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்ல வார்த்தைகளை எடுத்து சரியான விதத்தில் பிரசங்கிக்கிறவர்களுடைய பிரசங்கங்களை கேட்பது ரொம்ப முக்கியம். இதை செய்யாம சக்சஸை வாழ்க்கையில எதிர்பார்க்கவே முடியாது. நான் வார்த்தையை கேட்க மாட்டேன், இதுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டேன், பிரசங்கங்களை கேட்க மாட்டேன்னா இருக்கிற நிலைமையில கூட இருக்க முடியாது, கீழே போயிடுவோம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், நாம் பார்க்கிற சவால்கள் ரொம்ப 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 வித்தியாசமாய் இன்னும் ஒவ்வொரு நாளும் சேலஞ்சஸ், சவால்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கு. அதனால தான் இது அனுதினமும் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இப்போ எங்களுக்கு மட்டும் பிரசங்கித்து போனால் மட்டும் பார்த்தாது, நாங்களும் உட்காந்து கேட்கணும், நாங்களும் உட்காந்து படிக்கணும். இதை திரும்பி திரும்பி உட்காந்து மெடிடேட் பண்ண தான் என்ன நடக்குதுன்னா, இந்த மனது புதிதாகிறதுனாலே மறுரூபம் உண்டாகுது. இப்போ இந்த சங்கீதம் 112 தினைக்கும் படிங்க, தினைக்கும் மெடிடேட் பண்ணுங்க. இவ்வளோ ஒரு கிருபையான வார்த்தைகள் பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அடுத்த வசனம் படிங்க, 4வது வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எஸ், அவன் இரக்கமும் மன ஒருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன ஒருக்கமும் நீதியும் உள்ளவன். பாருங்க, நமக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமா? எத்தனை பேர் சொல்றீங்க நீ எனக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்? இருளிலே வெளிச்சம் உதிக்கும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சாதாரண வசனம் கிடையாது. இதுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் அவ்வளோ பெரிய தொடர்பு இருக்கு. முந்தின வசனத்துக்கும் அவ்வளோ பெரிய தொடர்பு இருக்கு பாருங்க. ஏன்னா ஏசாயா 60 படிக்கிறோம், 1வது வசனம். ஏசாயா 60, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அங்க பார்த்தோம் சங்கீதம் 112, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். சும்மா வெளிச்சம் உதிக்கும்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இருளிலே வெளிச்சம் உதிக்குமா, மகிமை உதித்து ஒளி வந்தது, இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் சங்கீதம் 112 என்ன பார்க்கிறோம்? இருளிலே அவனுக்கு என்ன உண்டாகும்? வெளிச்சம். சொல்லுங்க, எனக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள், உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். யோசிப்பாருங்க. அப்போ செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்னா அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு என்ன நடக்கும்? ஜாதிகளும் இந்த மழை காலத்துல பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டால் ஈசல் எங்கெங்கிறதோ என்ன பண்ணுவோம்? குவிஞ்சிரும். அது போல இருள் பூமியும் கார்கள் ஜனங்களையும் மூடி இருக்கிற இந்த காலகட்டத்தில்
அதிகமாய் மூடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்மேல் உதிக்கும் போது செம்மையானவர்களுக்கு செம்மையானவர்களுக்கு அப்ரைட் ரைச்சியஸ். எப்படி நாம் செம்மையானவர்களாய் மாறணும்? இயேசுவின் ரத்தத்தினால செம்மையானவர்களாய் மாறிக்கிறோம். இப்பேற்பட்டவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் என்ன பண்ணும்? உதிக்கும். இந்த உதிக்கிற இந்த ஒளி நடத்துக்கு ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? நடந்து வருவார்கள். என்ன நடக்குது பாருங்க, அற்புதமான வார்த்தைகளை பார்க்கிறோம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமார தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்தில் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஒட்டங்கள் நேராலும் மீதி அநேபா தேசங்கள் வேகமான ஒட்டங்கள் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொண்டையும் துவர்வதை கொண்டு வந்து கர்த்தரின் துதியை பிரசித்தப்படுத்துவார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றே தெரியுது, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் காணப்படும் போது, செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் ஒதிக்கும் போது ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உண்டாகும். நமக்கு உலகத்திலேயே இல்லாத பெரிய பெரிய அனுக்கிரகங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கு. எல்லாரும் போல தான் நானும் இருக்கிறேன், எல்லாரும் போல தான் நானும் இது பண்ணுறேன் நினைக்கவே கூடாது. எல்லாரும் போல இருக்கலாம். ஆனால் நாம் விசுவாசிக்கிற தேவன் அவர் சக்தி வாய்ந்தவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் எல்ஷடாய் பெரியவர். நம் வாழ்க்கையை மறுரூபமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரோட ஒத்துழைச்சா மட்டும் போதும். அதான் ரொம்ப சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், ஒத்துழைச்சா போதும். அவரோட ஒத்துழைக்கிறதுக்கு எப்படி? வார்த்தையோட ஒத்துழைக்கணும். எப்போது இரவும் பகலும் வார்த்தை. வீட்டில் காலைல எழுந்தோடனே வீட்டில் பாட்டை போடுங்க, பிரசங்கங்களை போடுங்க. எப்போதும் உங்கள் மனதை வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும்படிக்கு அதை டியூன் பண்ணுங்க. அதனால தான் திரும்பி உங்களை இன்சிஸ்ட் பண்ணுறோம். திரும்பி சொல்கிறதுக்கு என்ன காரணம்? வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இப்போ வார்த்தையை நம்ம எந்த விதத்திலும் நம்ம தவிர்க்கவே முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு தான் கடவுள் இந்த மாதிரி எல்லா கிருபைகள் கொடுத்துருக்காரு. இன்றைக்கெல்லாம் யூடியூப் வந்திருக்கு, இவ்வளோ பெரிய கிருபை. எல்லா பிரசங்கத்தை கேட்கலாம், தமிழில் கேட்கலாம், ஆங்கிலத்தில் கேட்கலாம், நீங்கள் பிடிச்ச மொழியில் கேட்கலாம், பிடித்த நல்ல பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியாளர்களுடைய போதனைகளை போட்டு கேட்கலாம். இல்லை கேட்க தான் மனது மறுரூபமாகும். இல்லைன்னா இந்த சாயலே மாறாத சாயலை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. உதிக்கிற ஒளி நடத்துக்கு தான் ராஜாக்கள் வருவாங்க. நம்மளும் இருளில் உட்காந்துருந்தோம்னா எந்த ராஜா வருவார்? ராஜாலாம் வேற பக்கம் எங்கேயா போயிட்டு இருப்பான். நம்ம பக்கம் வரணும், நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் வரணும். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கணும்னா 119 சொல்லுகிறது, வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை உணர்வு உள்ளவர்களாய் மாற்றுது. எல்லாம் ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணலாம். பெரிய அறிவாளி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் சாதிக்க முடியாது. கர்த்தாவே உங்களுடைய ஞானத்தை எனக்கு கொடுங்க. நீதிமான கேட்டு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறீரே. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தோடைய ஆரம்பமாக இருக்குது. பிகினிங் ஆஃப் விஸ்டம். உதவி செய்யுங்க ஆண்டவரே, வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. நல்ல கணவனாக இருக்க உதவி செய்யுங்க, நல்ல மனைவியாக இருக்க உதவி செய்யுங்க. சைத்தில் சுகத்துக்கு ஞானம் வேணும், பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஞானம் வேணும், மனதில் தைரியத்துக்கு ஞானம் வேணும், பொருளாதார பிடியில் கொடூர கடன்லேருந்து வெளியே வருவதற்கு ஞானம் வேணும், வீடை கட்டுவதற்கு ஞானம் வேணும், அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு ஞானம் வேணும், பணம் சம்பாதிப்பதற்கு ஞானம் வேணும், அது செலவு பண்ணுறதுக்கு ஞானம் வேணும், அது பல மடங்காக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஞானம் வேணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் வார்த்தையின் அடிப்படையில் வார்த்தையில் இருந்துதான் வருகிறது என்று தெரிந்த பிறகு நான் சொல்லுகிறேன், வார்த்தைக்கு கொடுக்குற மரியாதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் நீ படிக்கிறோம், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் சொல்லுங்க. செம்மையானவர்களாகிய எனக்கு இருளிலே வெளிச்சம் ஒதுக்கும் சொல்லுங்க. இருளிலே வெளிச்சம் ஒதுக்கும். உதிக்கிற என்னுடைய ஒளி நடத்துக்கு, இந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், நான் சாகாமல் பிழைத்து கர்த்தர் செயலை விவரிப்பேன். என் கடன் பிடியிலிருந்து நான் வெளியே வருவேன். கர்த்தனுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார், பலப்படுத்துகிறார், சகாயம் பண்ணுகிறார், நீதியின் கரத்தினாலே தாங்குகிறார். அப்ப இதனால அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்க வார்த்தையின்படியே எனக்கு செய்வீராக. உடைய வார்த்தையிலிருந்து எனக்கு ஞானம் வரட்டும், உடைய வார்த்தையிலிருந்து எனக்கு வெளிச்சம் உதிக்கட்டும். எனக்கு உதிக்கிற என் வாழ்க்கையில் உதிக்கிற வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வரணும், என் கடன்லாம் மறையணும், பொருளாதாரத்தில் பெரிய அபிவிருத்தி உண்டாகணும். செய்ய ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நன்றி செலுத்துகிறேன். கோடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் இடத்துல வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இருளிலே எங்களுக்கு வெளிச்சம் உதிக்க பண்ணினீரே, உமக்கு நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம்.
கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உதிக்கிற எங்களுடைய வெளிச்சத்திற்கு, எங்களுடைய ஆண்டவரே ஒளிநிலத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்களாக. பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இடத்துல வந்துருக்கிறேன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் என்னெல்லாம் கஷ்டமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய சூழ்நிலை மாற்றி போடுவீர்களாக. அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுவீராக கர்த்தாவே. கடன் பிடியில் இருக்கிறவர்களை கர்த்தாவே நீர் விடுதலை பண்ணுவீராக. வெளிச்சம் உதிக்கட்டும், அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் வெளிச்சம் உதிக்கட்டும் கர்த்தாவே. இந்த வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்களாக. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக கர்த்தாவே. எங்களோட ஆசீர்வாதமும் கர்த்தாவே எங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனும் ஆண்டவரே உம்முடைய ஸ்டாண்டர்ட் படி இருக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த கடன் பிடியில் தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கிறீரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். வாழா இல்லை தலையாக இருப்பாய் என்று நீ சொல்லியிருக்கிறேன், உடைய வார்த்தையின்படி ஆகட்டும். நாங்கள் கீழா இல்லை மேலாக தான் இருப்போன்றது நீ சொல்லியிருக்கிறேன், உடைய வார்த்தையின்படி ஆகட்டும். சங்கீதம் 112 நீங்கள் எங்களை குறித்தான பிக்சரை இவ்வளோ அழகாக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறீரே கர்த்தாவே. இதை நாங்கள் அப்படியே எங்களுக்கு என்று விசுவாசத்தை நாங்கள் மனதார நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலிக்கட்டும் கர்த்தாவே. உம்மை நம்பி விசுவாசிக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அதே போல வியாதியின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை பண்ணுவீராக, காப்பாற்றுவீராக. ஆண்டவரே எவ்வளோ வலி வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை விடுதலை பண்ணுவீராக. உடைய அன்பு நிமித்தம், உடைய இரக்கத்தின் நிமித்தம் சுகமாக்குவீராக. இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே, அந்த வார்த்தையின்படி குணமாக்குவீராக. நீர் வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்ப வைக்கிற தேவன். இந்த சரீரங்களை சாவுக்கு இதுவான அந்த சரீரங்களை உயிர்ப்பிப்பீராக. ஆவியானவர் உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் எங்கள் ஒவ்வொருவர் மேலே நான் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன். அழிக்கிற வாதை ஒருவருக்குள்ளரே வராதபடிக்கு இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு அடையாளமா இருக்கு. சுகமாக்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்குவீராக. குடும்பத்துல சந்தோஷம் சமாதானத்தை பெருக பண்ணுவீராக. தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் உங்கள் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா கடவர். கர்த்தர் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சாபம் பண்ண முடியாது உங்க மேலும் உங்க சந்ததியின் மேலும் வந்து பலிப்பதாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு சண்டே அற்புதமா எல்லாம் சர்ச் போயிட்டு வாங்க. தொடர்ந்து நாளைக்கு சந்திப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.